ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 2025 கேலண்டரை எந்த திசையில் மாட்டினால் நல்லது, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புது வருடம் பிறக்க போகிறது. புது கேலண்டர் நமக்கு கிடைக்க போகிறது. புது கேலண்டர் தானே, அதை வாங்கி ஏதாவது ஒரு இடத்தில் ஆணியில் மாட்டி விடுவோம், ஜன்னலில் கயிறு கட்டி தொங்க விடுவோம் என்று நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நாள் காட்டி ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாள், காலம், நேரம் இவை மூன்றுமே கடந்து சென்றால் மீண்டும் நம் கைக்கு திரும்பவும் வராது. அப்படிப்பட்ட நாட்களை நமக்கு சொல்லக்கூடிய நாள்காட்டியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இதை வாங்கி வந்து நம் வீட்டில் எந்த திசையில் மாட்டி வைப்பது, தினம்தோறும் நாள்காட்டியை கழிக்கும் போது செய்யக்கூடாத தவறு என்ன, ஆன்மீகம் சார்ந்த இந்த சின்ன சின்ன குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நீ என்ன கிழிச்ச அப்படின்னு நம்ம பார்த்து யாரும் கேட்கவே முடியாது. காரணம், தினமும் எழுந்து கேலண்டர் பேப்பரை கிழித்து கசக்கி குப்பை தொட்டியில் தூக்கி போடுவோம். முதலில் இதுவே தவறுதான். தினமும் கேலண்டர் காகிதத்தை கழிக்க வேண்டும், ஆனால் அதை கசக்கி குப்பை தொட்டியில் போடாதீங்க. கசக்காமல் அப்படியே அதை குப்பை தொட்டியில் போடுங்க. ஒரு நாள் துவங்கும் போது ஒரு பொருளை கசக்கும் போதே அந்த நாள் நமக்கு கசங்கி விடுகிறது. அந்த நாள் துவக்கத்தையே நாம் தவறாக துவங்குகிறோம். இந்த புது வருடத்தில் இருந்து கேலண்டரை கழித்து கசக்காமல் குப்பையில் வீசி பாருங்கள், வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் தெரியும். அதற்காக தினமும் கேலண்டரை கிழிக்காமல் இருக்கலாமா? அதுவும் தவறு. 10 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, 7 பேப்பர் 10 பேப்பர் என்று காலண்டரை கிழிக்கக்கூடாது. தினமும் டெய்லி கேலண்டரை கிழித்து விடுங்கள். மாத கேலண்டரில் தேவையான விஷயங்களை குறித்து வைக்கலாம், தவறு கிடையாது. அனாவசியமான விஷயங்களை எழுதி அடித்து கிறுக்கி கிழித்து அந்த கேலண்டரை அலங்கோலப்படுத்தி வைக்கக்கூடாது. கேலண்டர் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். மாத கேலண்டர் முடிந்து 3 மாதங்கள் ஆகியிருக்கும். மார்ச் மாதம் வந்திருக்கும். ஆனால் நம்முடைய கேலண்டர் ஜனவரியிலேயே இருக்கும். அப்படியும் கேலண்டரை திருப்பாமல் இருக்கக்கூடாது. புது மாதம் பிறக்கும் போது கேலண்டரை மறக்காமல் திருப்பி விடுங்கள். இல்லை என்றால் வீட்டில் குடும்ப தலைவனுக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படும் என சொல்லப்பட்டுள்ளது. சரி, இந்த கேலண்டரை எந்த திசையில் மாட்டினால் நமக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்? தெற்கு பக்கம் இருக்கும் சுவரில் மாட்டினால் உங்களுடைய கேலண்டர் வடக்கு நோக்கி இருக்கும். கேலண்டரில் இருக்கும் சுவாமியின் முகமானது வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்போது புரிகிறதா? வடக்கு திசையை நோக்கி கேலண்டரை மாட்டி வைத்தால் உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பது ஒரு சின்ன நம்பிக்கை. உங்களுக்கும் இதில் நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பாருங்கள். அதே போல முதலில் பழைய கேலண்டர்களை தூக்கி போட வேண்டும். பழைய கேலண்டர்களை எல்லாம் சேகரித்து வைத்து அதை வேறு எதற்காவது பயன்படுத்தலாம் என்று மூட்டை மூட்டையாக வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடாது. பழைய கேலண்டர் அட்டைகளை கொண்டு பிள்ளைகளுடைய புத்தகத்திற்கு அட்டை போடும் பழக்கத்தையுமே தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றபடி அலமாரிக்கு அந்த கேலண்டர் காகிதங்களை போடலாம். பீரோவுக்கு மேல் துணிமணி அடுக்கி வைக்க இப்படியெல்லாம் அந்த கேலண்டர் காகிதங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், தவறு கிடையாது. புது வருடம் பிறந்த பிறகு பழைய கேலண்டர் அட்டைகள் உங்கள் வீட்டில் கட்டாயம் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த சின்ன டிப்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.